வணக்கம். குட்டிக்கதை 213 நான் டாக்டர் பிரமிள நாகேஸ்வரராஜ். ஒருவர் நீர் மேல் நடக்கக்கூடிய சாகச நாய் ஒன்றை வாங்கினார். தனது நண்பனை அழைத்துக் கொண்டு நீச்சல் குளத்திற்கு சென்று அங்கே சில பொருட்களை அவர் விட்டெறிய அந்த நாய் அலாக்காக கவ்வி நீரின் மேலே நடந்து காட்டி எடுத்து வந்து கொடுத்தது. அந்த சாகச நாய் பற்றி கூட வந்த நண்பன் ஏதாவது புகழ்ந்து சொல்ல மாட்டாரா என்று இவர் எதிர்பார்த்தார். கூட வந்தவர் அதை பற்றி வாயே திறக்கவில்லை. சரி, நாமே கேட்டிட வேண்டியது தான் என்று எனது நாயிடம் ஆச்சரியமாக எதையாவது கவனித்தீர்களா என்று கேட்டார். நானே கேட்க இருந்தேன், ஏன் உனது நாயால் நீந்த முடியவில்லை என்று கேட்டு அவரது மனதை உடைத்தார். பாராட்ட மனமில்லாத இவர் போன்ற மனிதர்களிடம் இருந்து விலகியே இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக கேட்டாலும் அவர்கள் அதை சொல்ல தயாராக இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் உடனே நீங்கள் அவர்கள் சொல்ல விரும்புவதற்கு நேர்மாறாக ஏதாவது சொல்லுங்கள். நேர்மறையான உளவியல் என்பது என்ன? வாழ்க்கையை எப்படி பயனுள்ளதாக வாழ்வது என்பதை விஞ்ஞான பூர்வமாக படிப்பது தான். கதைகள் தொடரும். நன்றி, வணக்கம்.